பிக் பாஸ் வீட்டுக்குள்ள டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் மிக விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில, அதை யாருமே கவனிக்காம பார்வதி மற்றும் கமருதீன் விஷயத்துல என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பிக் பாஸ் ரசிகர்கள் உற்று நோக்கி பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு காலையில இருந்து விஜே பார்வதி கமருதீனுக்கு தொடர் செருப்படிகள பரிசளிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறா. இதுல ஊர்ல போற மாரியாத்தா என் மேல வந்து ஏறாத்தா அப்படிங்கிற மாரி குறுக்க வந்த ஆரோரா சின்க்ளருக்கும் குடுக்க வேண்டிய தக்க செருப்படிகள் விஜே பார்வதி தரப்புல இருந்து குடுக்கப்பட்டிருந்துச்சு. விஜே பார்வதிய எமோஷனலா பிளாக்மெயில் பண்ணி, த்ரெட்டன் பண்ணி ஒரு கேவலமான கேம இந்த கமருதீன் அப்படின்றவன் ஆடிக்கிட்டு இருந்தான். அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய விதமாக நேற்று ஒரேடியா அழுது முடிச்சிருவோம். முடிச்சுட்டு நாளையிலிருந்து இந்த கமருதீன் அப்படின்றவன பொல பொலன்னு பொளந்துருவோம் அப்படின்ற முடிவுக்கு விஜே பார்வதி வந்துட்டா. இதுவரைக்கும் கமருதீனை எந்த ஒரு நாமினேஷன்லயும் கொண்டு வராத பார்வதி, என்னுடைய எமோஷனை வச்சு இவன் விளையாடிட்டானோ அப்படின்னு சொல்லி எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு இன்னைக்கு கமருதீனை நாமினேஷனுக்குள்ள கொண்டு வந்திருக்கா. கமருதீன் சும்மா இருப்பானா? அவன் பழைய கதையெல்லாம் தோண்டி எடுத்து, நீ என்ன பேட் டச் பண்ணேன்னு நீ சொன்னல்ல, பேட் டச் அப்படின்ற விஷயத்தை தொடர்ந்து திரும்ப திரும்ப ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்கான். டேய், அது பேட் டச் கிடையாது, அன்வான்ட் டச். அன்வான்ட் டச்ன்றது தேவையில்லாமல் தொடுதல். பேட் டச் என்பது செக்ஸுவல் இன்டென்ஷனோடு ஒரு நபரை உண்மையிலேயே கேவலமான மனநிலையில தொடுதல். ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு அப்படின்னு நம்ம படம் போட்டு காட்டினாலும் வெளியே இருக்கக்கூடிய மக்கு கமருதீன் ரசிகர்களுக்கு விஜே பார்வதியுடைய ஹேட்டர்ஸுக்கு புரியவில்லை. இந்த வாரம் இது ப்ரோமோல வந்ததுனால இந்த பேட் டச் அப்படிங்கிற விஷயத்தை விஜேஎஸ் வருகிற வாரத்தில் அட்ரஸ் பண்ணுவாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த ஆரோரா சின்க்ளர் எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்துற மாதிரி பேட் டச்ன்றது எவ்வளோ பெரிய கேவலமான அலிகேஷன் தெரியுமா? நீங்க அவன் உங்ககிட்ட பேசலன்னா நீங்க சட்டையை பிடிச்சி கேட்டிருக்கலாம், ஏன்டா நீ என்கிட்ட பேசாம இருக்குன்னு. ஆனா அவன் மேல போய் இப்படி ஒரு அலிகேஷனை எப்படி நீங்க வைக்க முடியும்? நான் ஒரு ஃப்ரெண்டா கமருதீன் கிட்ட எடுத்து சொன்னேன், டேய் கமருதீன், நீ மட்டும் அந்த பொண்ணுகிட்ட இந்த விஷயத்தை கிளியர் பண்ணலன்னா ரொம்ப தப்பா போயிருண்டா. நீ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே இந்த விஷயத்த வந்து அவகிட்ட கிளியர் பண்ணிடுறா அப்படின்னு நான் கமருதீன் மேல எந்த அளவுக்கு ஒரு ஆசையும் அன்பும் வச்சிருந்தேன் நான் வந்து சொல்லியிருப்பேன் தெரியுமா? ஆரோரா, 5வது வாரத்திலேயே இந்த விஷயத்துக்கு விஜே பார்வதி நான் டோட்டலா கிரெடிபிலிட்டி எடுத்துக்கிறேன். இதுக்கு நான் பொறுப்பேத்துக்கிறேன். வெளியில இன்டர்வியூல இருந்து எல்லா விஷயத்திலயும் நான் பொறுப்பேற்று நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் அப்படிங்கிறத பார்வதி ஒவ்வொரு முறையும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்கா. எதுக்கு? பண்ணாத தப்புக்கு. விஜே பார்வதி பேட் டச்ன்ற வார்த்தையவே பயன்படுத்தலடா. ஆனா அவ அன்வான்ட் டச்ன்றத பேட் டச்ன்னு அவ சொன்னா அப்படின்னு இந்த திவ்யா கணேஷ் தான்டா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து மேனிபுலேட் பண்ணி அந்த கமருதீன் அப்படின்றவன் பேட் டச்ன்றத புடிச்சுக்கிட்டு விஜே பார்வதிக்கு எதிராக ஒரு கேவலமான கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. பூனை கண்ணை மூடிக்கிட்டா பூலோகம் இருண்டுன்னு நினைச்சுக்குமா. அது மாதிரி வெளியில இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இப்போ உண்மை புரிய ஆரம்பிச்சிருச்சு. விஜே பார்வதி உண்மையிலே அன்வான்ட் டச்னா சொன்னா, பேட் டச்னு சொல்லலையா அப்படின்னு காமன் ஆடியன்ஸுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு. அது புரியாம விஜே பார்வதி பேட் டச்னு தான் சொன்னா அப்படின்னு இந்த ஆரோரா சின்க்ளர் ஆத்து 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 ஆத்துன்னு ஆத்துறா. ஸ்கூல்ல கூட குழந்தைங்களுக்கு குட் டச் பேட் டச்னு சொல்லி கொடுப்பாங்க தெரியுமா? பேட் டச் எவ்வளோ கேவலமான வார்த்தை தெரியுமா? ஆமா ஆரோரா, பேட் டச்ன்றது கேவலமான வார்த்தை தான். அதை ஸ்கூல்ல வந்து பெண் குழந்தைகளுக்கு ஆண் குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே சொல்லி கொடுப்பாங்க தான். ஆனா விஜே பார்வதி தான் அப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்தலையே. அவ பயன்படுத்தினதா நினைச்சுக்கிட்டு நீ உள்ள எடுக்கிற கிளாஸ் வெளியில பிக் பாஸ் ஆடியன்ஸ் வாயால சிரிக்கல. இந்த ஆரோரா சின்க்ளருக்கு பார்வதி கமருதீன் இவங்க 2 பேர் இல்ல அப்படின்னா எவிக்ட் ஆகி வெளியில போயிடுவோம் அப்படின்றது நல்லா தெரியும். இந்த முக்கோண காதல் கதையை வச்சு எந்த அளவுக்கு இழுன்னு இழுக்கிறோமோ அது வரைக்கும் ஆரோரா சின்க்ளர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள தொடர்ந்து இருக்க முடியும். அதனால தான் அக்கா கம்பு சுத்திக்கிட்டு இருக்கு. இந்த கமருதீன் அப்படின்றவனுக்கும், ஐயையோ விஜே பார்வதி நம்மள நாமினேட் பண்ணிட்டாலே, நமக்கு எதிராக ஒரு கேமை விளையாட ஆரம்பிச்சுட்டாலே, அவளை வச்சு தானே நம்ம வந்து இவ்வளோ நாள் ஒப்பேத்தணும். ஏன்னா விஜே பார்வதியையும் அரோராவையும் கமருதீன்ட்ட இருந்து எடுத்துட்டா கமருதீனுக்கு கேம் இல்லை. விஜே பார்வதியும் கமருதீனையும் ஆரோராட்ட இருந்து எடுத்துட்டா ஆரோராக்கு கேம் இல்லை. இது இவங்க 2 பேருக்குமே நன்றாக தெரியும். அப்ப விஜே பார்வதி இந்த ட்ரையாங்கிள் லூப்ல இருந்து வெளியில போய் ஒரு கேம் ஆடுறத இந்த கமருதீன்றவன் விரும்பல. அவ்வளோ தூரம் வீரவசனம் பேசிட்டு பெட்ரூமுக்குள்ள விஜே பார்வதியும் சாண்ட்ராவும் உட்காந்துருக்கப்ப, பார்வதி நான் வேணும் உன் காலில் கூட விழுந்து மன்னிப்பு கேட்டுறேன் பார்வதி, என்ன தப்பா நினைச்சிடாதப்பா. எதுக்குடா?
ஏன்டா நீ வந்து மைக்கெல்லாம் கழட்டி டிவியெல்லாம் உடைக்க போனியே அது உண்மையா? இல்ல கால்ல விழுந்து கூட மன்னிப்பு கேட்கிறேன்னு சொன்னியே அது உண்மையாடா? அப்போ ஏதாவது ஒரு விதத்தில விஜே பார்வதி கூட அட்டை மாரி ஒட்டிக்கிட்டே இருந்து, அவளுடைய கேம பலவீனப்படுத்தணுன்றதுக்காக நீ ரொம்ப கேவலமா வேலை செஞ்சுட்டு இருக்க. ஆரோரா சின்க்ளேரு அக்கா சும்மா இல்ல. பார்வதி நான் உன்ன பத்தி ரொம்ப தப்பா நெனச்சுட்டேன் பார்வதி. என்ன மன்னிச்சிரு பார்வதி. ஐ அம் சாரி பார்வதி. ஏன்டா ஆரோரா சின்க்ளேருக்கு ஃபயர் விட்டு, பார்வதிக்கு எதிரா பேட் டச்ல ஆரோரா சின்க்ளேர் மிகப்பெரிய அளவுல புரட்சி பண்ணி புடுங்கிட்டா அப்படின்னு சோசியல் மீடியால போட்டுட்டு இருக்கீங்கல்ல. விஜே பார்வதிட்ட அவன் மன்னிப்பு கேட்டதையும் போடுங்கடா. கமருதீன் மைக்க கழட்டி அப்படியே பெருசா பெர்ஃபார்ம் பண்ணி கிழிச்சிட்டான்னு சொல்லி போட்டீங்கல்ல. அவன் மன்னிப்பு கேட்டதையும் எடுத்து போடுங்கடா. 2 பேரும் விஜே பார்வதி கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காய்ங்க. எதுக்கு? விஜே பார்வதிய வச்சு தான் இவங்க கேம் ஆடணும். ஒண்ணு அவள எதிர்த்து ஆடணும். இல்ல அவள அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு கேம் ஆடணும். இதுதான் கமருதீன் மற்றும் ஆரோரா. இவங்க 2 பேருக்கும் இருக்கக்கூடிய ஒரே சாய்ஸ். ஆனா, பார்வதி வேற லெவல்ல எலவேட் ஆயி, அவ தனியா வந்து ஒரு கேம் ஆடுனது உண்மையிலேயே அவளுக்கு மக்களுக்கு மத்தியில ஒரு சூப்பரான அட்டென்ஷன் கிடைச்சிருக்கு. பார்வதிக்கு இப்ப பக்கபலமாக சாண்ட்ரா இருக்கா. ஏன்னா, ஒட்டு மொத்தமா எல்லாருமே பிக் பாஸ் விட்டு விட்டு யார் இருக்கணும், யார் போணும். சாண்ட்ரா வேண்டாம், கனி வேண்டும். சாண்ட்ரா வேண்டாம், கனி வேண்டும். சாண்ட்ரா வேண்டாம், கனி வேண்டும். அப்படின்னு இருக்கிறவன் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப, சாண்ட்ரா வேண்டும், கனி வேண்டாம் அப்படின்னு சொன்னா பாத்தியா, அவளோட கெஸ்ஸிங், அவளுடைய பிரசன்ஸ் ஆஃப் மைண்டு யார் உள்ள இருப்பா, யார் வெளியில போவா அப்படின்றது அவருக்கு நல்லா தெரியும். கால்குலேட்டிவா ஒரு கேம் ஆடிட்டு இருக்கா. கமருதீன கரெக்டான டைம்ல அவன் எனக்கு தேவையில்ல. ஐ அம் கெட்டிங் அவுட் ஆஃப் இட். அவன நான் நாமினேட் பண்றேன். என் ஃபீலிங்ஸோட விளையாடிட்டான் அப்படின்னு அவன நாமினேஷன் வரைக்கும் பண்ணியிருக்கா. அப்படிங்கிறப்ப, இதுக்கப்புறம் கமருதீனால அவள விஜே பார்வதிய பலவீனப்படுத்தி ஒரு கேம ஆட முடியாதுன்றது தான் 100க்கு 100 மறுக்க முடியாத உண்மை. டேய் கமருதீன், நீ பழைய திருடி கதவ தொறடின்னு ஆரோரா சின்க்ளேரோடயே போயிடு. 2 பேரும் சேர்ந்து என்ன வெளியில உட்காந்து பேசி நாசமா போங்க. அட் த எண்ட் ஆஃப் த டே கமருதீனும், ஆரோராவும் விஜே பார்வதி கிட்ட தங்களுடைய கேம தொலைச்சிட்டு உட்காந்துருக்காங்களோ அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. இந்த இடத்துல நம்ம சாண்ட்ராவுக்கு நன்றி சொல்லியே ஆகணும். ஏன்னா விஜே பார்வதிக்கு பக்க பலமாக சாண்ட்ரா நின்னுட்டுருக்காங்க. விஜே பார்வதியுடைய கஷ்டத்தில அவங்க கூட நிக்கிறாங்க. கமருதீனு அவ்ளோ ட்ராமா போடுறான். அப்படியே சாண்ட்ரா கிட்ட அப்படிங்கிறான், "நான் ட்ராமால இருந்தேன் சாண்ட்ரா. நான் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கேன் தெரியுமா விஜே பார்வதியால." யாரு நீ? நீ ட்ராமால இருந்த. என்னடா ட்ராமா போடுற? அப்படின்ற மாரி இன்னைக்கு கமருதீனுக்கு தரமான செருப்படிகள சாண்ட்ரா குடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இந்த கமருதீன் ரொம்ப நல்லவன் மாரி விஜே பார்வதி, சாண்ட்ரா கிட்டலாம் பழகிட்டு, யார் வேண்டும் வேண்டான்றப்ப, "கனி வேண்டும், சாண்ட்ரா வேண்டாம்" அப்படின்னு இவன் கமருதீன் சொன்னான் பாருங்க, அங்கனக்குள்ள சாண்ட்ராக்கு புரிஞ்சு போச்சு. "ஓ! நீ கனி வேணுங்கிறியா? நான் வேணாங்கிறியா? அப்ப என்ன பத்தி உன் மனசுல என்ன ஓடிக்கிட்டு இருக்கு?" சாண்ட்ரா பொறாமப்படுறாங்களாம். விஜே பார்வதியும், கமருதீனும் ஒண்ணா இருக்கிறத பார்த்து. ஏன்? பிரஜன் வந்து வெளியில போயிட்டாராம். இவங்க வந்து தனியா ஆயிட்டாங்களாம். அதனால ஜோடியா இருக்கிற கமருதீன் மேல சாண்ட்ராவுக்கு பொறாமையாம் அப்படின்னு சாண்ட்ரா கிட்ட சொல்றான். சாண்ட்ரா கிட்டயும், இன்னைக்கு விஜே பார்வதி கிட்டயும் மாறி, 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 மாறி நம்ம கம்மு மாமா தக்க செருப்படிகள வாங்கியிருக்கான் அப்படின்றது தான் 100க்கு 100 மறுக்க முடியாத உண்மை. சமூக ஊடகங்கள்ல கம்மு மாமாவ அவன் கிளி கிளி கிளின்னு கிழிச்சுக்கிட்டு இருக்கான். ஆரோரா சின்க்ளேருடைய பருப்பும் வேகல. இதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்கள்ல விஜே பார்வதி உண்மையிலேயே வேற லெவல்ல ஒரு கேம ஆடுவா அப்படிங்கிறதுல நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. மக்களாகிய நீங்க இந்த கமருதீன், அதுக்கப்புறம் பார்வதி, இந்த ஆரோரா சின்க்ளேர், இந்த பேட் டச்சு இத பற்றி என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸ்க்கு மிஸ்டர் சேயோன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video. Bye bye.